நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் கணேஷ் பேசுகிறேன் சென்னையிலேருந்து. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷபராசியுடைய மாத பலன்கள், ஜூன் மாத பலன்கள் பார்க்க போறோம். இது ஒரு மாத பலன்கள் தான், பொது பலன்கள். ஜாதகருடைய தனிப்பட்ட பலன்கள் பார்க்கணும்னா அதை அவங்க ஜாதகத்தை வச்சு தான் பார்க்க முடியும். இப்போ இந்த ஜூன் மாதம் சந்திரன் ரிஷபராசியில கார்த்திகை 3ஆம் பாதத்திலையும், செவ்வாய் சிம்ம ராசியில மகம் 3ஆம் பாதத்திலையும், புதன் கடகத்துல புனர்பூசம் 4ஆம் பாதத்திலையும், சுக்கிரன் மேஷ ராசியில பரணி 3ஆம் பாதத்திலையும் பயிற்சி ஏறாரு. இந்த பயிற்சி மூலமா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு மேலதிகாரி ஆதரவு நிறைய வரும். இதன் மூலமா அவங்களுக்கு நிறைய ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஜூன் மாசத்துல. மேலும் இந்த மாசம் அவங்களுக்கு சிவராஜ யோகம் அப்படின்னு ஒரு யோகம் நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த யோகத்தினால இந்த ரிஷபாசி எல்லாருக்குமே ஆன்மீகத்துல நிறைய ஈடுபாடு இருக்கும். இந்த ஆன்மீக ஈடுபாட்டினால அடிக்கடி அவங்க வெளியூர் செல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க குறிப்பா அவங்களோட வலது கண்ணில் ப்ராப்ளம் இல்லாம பார்த்துக்கணும். மேலும் வயது தொந்தரவு அடிக்கடி இருக்கும். இந்த ரெண்டு இல்லாம இருந்துச்சுன்னா இந்த மாசம் அவங்களுக்கு நல்ல மாதமா அமையும். அவங்க பரிகாரமா என்ன பண்ணலாம்னா, பிரதோஷ வழிபாடு பண்ணாங்கன்னா சிறப்பு. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.